ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல்னால் நூல்கள் மற்றும் ஆசிரியர்களில் குழப்பக்கூடிய வினாக்களை இன்றைக்கி நம்ம ஷார்ட்கட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது நன்னூல் பவனந்தி முனிவர். அப்போ நன்னூல்னா நன்மை ஞாபகம் வச்சுக்கிறங்க. இங்கே பவனந்தியில் நந்தி. அப்போது நந்தியை வணங்கினா நன்மை தான் தரும். அப்போது நன்னூல் பவனந்தி முனிவர். அதே போல் பாருங்கள், நன்னூல் மாதிரியே தொன்னூல். அப்போ தொன்னூல் விளக்கம் அப்படின்னா வீரமா முனிவர். அப்போ தொன்னூல்னா தொன்மை ஞாபகம் வச்சுக்கிட்டு தொன்று தொற்று வீரம் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்போ தொன்னூல் வீர. அப்போது தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர். அதே போல் பாருங்கள், கந்த புராணம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம். அப்போது இதில் எப்படி ஷார்ட்கட்டில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கந்த புராணம் கச்சியப்ப முனிவர். அப்போது கந்தன் என்ன பண்ணுறான், ஹச் அப்படின்னு தும்புறான். அப்போ கந்தன் கச்சி. அப்போ கந்த புராணம் கச்சியப்ப முனிவர். பெரிய புராணம் சேக்கிலார். இப்போ சேக்க சேட்டு ஞாபகம் வச்சுருங்க. சேட்டுக்காரவங்களாம் என்ன, பெரியவங்க, அதாவது பெரிய ஆளுங்க, அவங்கக்கிட்டே நிறைய பணம் இருக்கும் இல்லையா, அதனால் பெரிய புராணம் சேக்கிலார். திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர். அப்போது பரஞ்சோதி. அப்போது பரஞ்சோதிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, விளையாடுறாங்க. ஜோதி விளையாடின்னு இருக்கா. அப்போது திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர். அதே போல் பாருங்கள், சீரா புராணம் உமறுப்புலவர். சீருனா உருமுறை சவுண்டு கேட்கும். அப்போது சீரா அதை நம்ம சீர்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். உமரு உருமுறை மாதிரி சவுண்டு ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போது சீரா புராணம் உமறுப்புலவர். சீருனா உருமுறை சவுண்டு கேட்கும். அதே போல் பாருங்கள், திருப்பாவை ஆண்டாள். அப்போ பாவைனா என்ன, பெண். இந்த பெண் இந்த உலகத்தை ஆண்டவங்க தான். அப்போ பெண் ஆண்டாள். இந்த உலகத்தை பெண்ணும் ஆண்டிருக்காங்க. அப்போது திருப்பாவை ஆண்டாள். அதுபோல் பாருங்கள், திருவெம்பாவை மாணிக்க வாசகர். திருவெம்பாவை, அங்கே பாவைனா பெண்ணுன்னு சொல்கிறோம். இங்கே வெம்பாவைனா நம்ம ஆணன்னு ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இப்போ ஆண் அப்படின்னா மாணிக்கம். அப்போ திருவெம்பாவை அப்படின்னா மாணிக்க வாசகர். அதே போல் திருவாசகம் அப்படின்னா மாணிக்க வாசகர். அதுலேயே இருக்குது பார்த்திங்களா, வாசகம். அதுபோல் இங்கேயும் மாணிக்க வாசகரில் வாசகர். அப்போது திருவாசகம் அப்படின்னா மாணிக்க வாசகர். இது மாதிரி நம்ம ஷார்ட்கட் மூலமாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இது போன்ற வீடியோஸ்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.